Hi friends, நம்ம மகாலட்சுமி. இன்னைக்கு நாம 12th Maths NCERT bookல application of derivatives lessonல exercise 6.1 14th sum போடலாம். நான் இதுக்கு முன்னாடி sums எல்லாமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த sum பாருங்க. Sand is pouring from a pipe at the rate of 12 cm³ per second. ஒரு பைப் வழியா மண்ணு கொட்டிட்டு இருக்கு. அது கொட்டக்கூடிய ரேட் வந்து 12 cm³ per secondங்கிற ரேட்டில் கொட்டிட்டு இருக்கு. ஓகேவா? The falling sand forms a cone on the ground. அதாவது அப்படி விழுகக்கூடிய மண்ணு வந்து கிரவுண்ட் லெவலுக்கு ஒரு கோன் மாதிரி மேக் ஆகுது. ஓகேவா? இன் சச் த வே தட் தி ஹைட் ஆஃப் தி கோன் இஸ் ஆல்வேஸ் 1/6 ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி பேஸ். அதாவது இதோட ஹைட் இருக்குது இல்லையா, இப்போ கொட்டிகிட்டு இருக்க அந்த மண் கொட்டிகிட்டு இருக்கக்கூடிய பாயிண்டில் வந்து அதோட ஹைட் மேக் ஆகும் இல்லையா, ஒரு கோன் மேக் ஆச்சு அப்படின்னாலே இது ஹைட்டு இது ரேடியஸ்ன்னு வச்சோம் அப்படின்னா இந்த ஹைட்டோட வேல்யூ வந்து நமக்கு இந்த ரேடியஸோட வேல்யூவை விட 1/6 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹைட் ஈக்குவல் டு 1/6 ஆராக இருக்கும். சரியா? ஹவு ஃபாஸ்ட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி சாண்ட் கோன் இன்க்ரீசிங் வென் தி ஹைட் இஸ் 4 cm. இந்த கோனோட ஹைட்டு 4 cm இருக்கும்போது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக, அதாவது அதோட ரேட் கேட்குறாங்க. ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரேட் தான் இப்போ நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? எப்போ ஹைட் வந்து 4 cm இருக்கும்போது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மகிட்ட கொடுத்துக்கூடிய பாயிண்ட் பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம இந்த கோன் தான் எடுக்க போகிறோம். இதுதான் நம்மளோட பாயிண்ட் இல்லையா? ஏன்னா இங்கே தான் வந்து மண் சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் வந்து வால்யூம் ஆஃப் கோன் எடுக்கிறோம். வால்யூம் ஆஃப் கோன் வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும், 1/3 πr² h இல்லையா? இப்போ நமக்கு சம்மில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, h வந்து 1/6r அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த 6 எந்தாண்ட கொண்டு வந்தோம் அப்படின்னா 6h = rன்னு கிடைக்கும். நம்ம எதுக்கு வேணால் எதை வேணால் சப்ஸ்டியூட் கொடுக்கலாம். இப்படி மல்டிப்ளையாக எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ பாயிண்ட்டை பார்த்தோம்னா 1/3 π rக்கு பதிலாக 6h² அண்ட் இன்னொரு h இருக்குது. அப்போது 1/3 π 6² வந்து 36 h² into h. அப்போ இதையும் கிராஸ் அவுட் பண்ணோம்னா 12. அப்போது 12 π h³ அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் தி கோனாக இருக்கும். சரியா? இப்போது இந்த வால்யூம் ஆஃப் தி கோனை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஹைட் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகுது இல்லையா? என்ன ரேட்டில் சேஞ்ச் ஆகுதுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க சம்மில். dv/dtயோட வேல்யூ வந்து சம்மில் பாருங்கள், கொஸ்டினில் 12 cm³ per second. செகண்டை வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் வந்து நமக்கு டைமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? அதுதானே நம்ம எடுக்க போகிறோம். அப்போது நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டைமை வச்சு. அப்போ dv/dt = d/dt ஆஃப் 12 π h³. இப்போ இதில் பார்த்தோம்னா 12ம் பையும் கான்ஸ்டன்ட் டேர்மு முன்னாடி வந்துடுது. d/dt ஆஃப் h³ போட்டோம் அப்படின்னா 3h². அகைன் செயின் ரூல் பிரகாரம் dh/dtன்னு வந்துடும். சரியா? இப்போ இங்கே நமக்கு dv/dt நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும் 12 அப்படின்னு. ஸோ இந்த 12ம் கிராஸ் அவுட் பண்ணிடலாம். கொஸ்டின் பார்த்துக்கோங்க, நம்மகிட்ட கேட்டிருக்கக்கூடிய பாயிண்ட்டே வந்து இந்த dh/dt தான் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஹெச்சுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க சம்மில் 4 cm இருக்கும்போது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம dh/dt மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இந்தாண்ட 12 ஒன்றாயிடுது. ஸோ இந்த பை இங்கே வரும்போது எங்கே போகும்? கீழே வந்துடும். பை 3 ஒன்று இருக்குது. ஸோ இன்ட்டு 3 அகெயின் h². நமக்கு வந்து கீழே தான் டிவிஷனில் தான் வரும் இல்லையா? ஸோ 4². அப்போது 1/π × 4² வந்து 16 × 3 போட்டோம் அப்படின்னா 48. ஓகேவா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 1/48 π அப்படின்னு கிடைக்கும். dh/dtயோட வேல்யூ இது. சரியா? ஸோ பாருங்கள், பாயிண்ட் இன்னொரு முறை சொல்கிறேன். இப்போது இந்த 12 கிராஸ் அவுட் பண்ணோம் இல்லையா? ஆக்சுவலாக இங்கே 1 வந்துடும். ஸோ இந்த ஃபார்மேட் அப்படியே இந்தாண்டு வரும்போது டிவிஷனுக்கு வந்திருக்கு. அதை தான் நான் போட்டிருக்கேன். ஹெச்சுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 1/48 π அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை நம்ம யூனிட்டோடு எழுதணும் அப்படின்னா dh/dt = 1/48 π cm/s. ஏன்னா ஹைட்டு தான் இல்லையா? ஸோ சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆல்ரெடி வால்யூமையும் பர் செகண்டுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுவும்
15th sum பாருங்க. The total cost C of x in rupees associated with the production of x units of an item is given by அப்படின்னு கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஐட்டமை x யூனிட்ஸில் தயாரிக்கும் போது ஆகக்கூடிய டோட்டல் காஸ்ட்டுக்கு உண்டான ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட். ஓகேவா? கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி மார்ஜினல் காஸ்ட் when 17 யூனிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. 17 யூனிட்டில், அதாவது எக்ஸோட வேல்யூ 17 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட மார்ஜினல் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் பாயிண்ட் என்னென்னா, இந்த டோட்டல் காஸ்ட்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் நமக்கு மார்ஜினல் காஸ்ட்டாக கிடைக்கும். சரியா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம் இந்த பாயிண்ட் அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டோட்டல் காஸ்ட் தான் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அதோட யூனிட்ஸை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரியா? நமக்கு மார்ஜினல் காஸ்ட் வேணும் அப்படின்னா நாம் அந்த பாயிண்ட்டுக்கு வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா டிசி பை டிஎக்ஸ் போடணும். நமக்கு சிங்கிற சி ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஃபார்மேஷன் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக ஃபஸ்ட் ஒரு மாதிரி ஃபார்மேட் எழுதிடலாம். சி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு 0.007 எக்ஸ் கியூப் மைனஸ் 0.003 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x ப்ளஸ் 4000. ஓகேவா? இதைத்தான் நாம் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் டிசி பை டிஎக்ஸ், எக்ஸை ரெஸ்பெக்டாக வச்சு. ஓகேவா? ஸோ அப்போது டிசி பை டிஎக்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த பாயிண்ட் அப்படியே ஃபுல்லாக வந்துடும். 0.007 எக்ஸ் கியூப் மைனஸ் 0.003 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x ப்ளஸ் 4000. ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகும்? பவர் ரூல் பிரகாரம் நமக்கு பவர் முன்னாடி வந்துடும். 3 into 0.007 எக்ஸ் ஸ்கொயர். அகைன் செயின் ரூல் எக்ஸ் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் 1 தான் வரும். அகைன் இங்கே ஒரு முறை நம்ம எடுத்தோம் அப்படின்னா பவர் ரூல் 2 முன்னாடி வந்துடும். 0.006 எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படின்னு வந்துடும் இல்லையா? 4000 வந்து 0 ஆகிடும். 15xங்கிறது 15 into dx by dx 1 ஆகிடும். ஸோ 15 மட்டும் வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சரு? இந்த பாயிண்டில் 0.021 கிடைக்குமா? ஓகேவா? அகெயின் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அந்த இடத்துல மைனஸ் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 0. இங்கே வந்து 3 வந்திருக்கணும். சம்மில் 3 தான் இருக்குது இல்லையா? ஸோ இன்ட்டு எக்ஸ் 6 into x ப்ளஸ் 15. ஓகேவா? இதுதான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணின காஸ்ட் பாயிண்ட். சரியா? இப்போ இதில் வந்து எக்ஸுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க 17 அப்படின்னு. இதை நாம் ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் கொடுக்க போகிறோம். 0.021 17 ஸ்கொயர் மைனஸ் 0.006 into 17 ப்ளஸ் 15. ஓகேவா? ஸோ இப்போ இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 17 ஸ்கொயர் வந்து நமக்கு 289 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 289 0.021 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து 6.069 மைனஸ் இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0.102 ப்ளஸ் 15 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ஸோ இப்போ பாசிட்டிவ் டேர்ம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நெகட்டிவ் டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் வந்து 20.967 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட மார்ஜினல் காஸ்ட். எம்சி வந்து நமக்கு ரூபீஸ் 20.967 கிடச்சிருக்கு. சரியா? பாயிண்ட் புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதில் எக்ஸுக்கு நமக்கு ஒரு வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம்ஸு அடுத்த வீடியோவில் போடலாம். தேங்க்யூ.